அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். பார்த்திங்கன்னா, நான் இந்த போரான் சத்து, அதாவது தென்னை மரத்திலிருந்து விழக்கூடிய அந்த காய் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் அதுக்கு போரான் சத்து குறைபாடு தான் காரணம். இந்த போரான் சத்துக்கு பதிலாக இன்னொரு செடியும் இருக்குது. அந்த போரான் சத்து செடியில் குறிப்பாக நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா, இந்த வெள்ளை எருக்கில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா, நம்ம விநாயகர் இதில் பார்த்திங்கன்னா வெள்ளருக்கு மாலை போடுவாங்க அந்த காலத்தில். அது கழண்டு விழுந்து அப்படியே போய் அது பூமியிலே இருந்து அது மற்ற பயிர்களுக்கு இதுகளுக்கு போரான் சத்தாக மாறும். அந்த வகையில் நான் 10 நாளாக எல்லாத்திட்டும் கேட்டிருக்கேன். இந்த போரான் இதை நம்ம எங்கே வாங்கி இப்போ இது பண்ணுறது, அதே போல் இந்த வெள்ளருக்கு செடியை ஸ்டெம்மாக வாங்கி அல்லது குச்சியை வாங்கி ஓரக்கால்களில் நட்டி விட்டு உயிர் வேலைக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதே போல் இந்த போரான் சத்தும் கிடைச்சிருன்னு பேசிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா, இது ஏதோ ஒரு பறவை என்னுடைய தோட்டத்தில் போட்டு இந்த வேப்ப மரத்துக்கும் அதே போல் இந்த சத்தாக மாறக்கூடிய வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இது மருந்தடிக்காமல் இப்படியே நம்ம விட்டதுனால பாருங்கள், ஒரு வெள்ளருக்கு பூ எப்படித்தான் இருக்குது. முதல்ல சின்ன பையன்லாம் நம்ம இதைய இப்படி வெடித்து விளையாடுவோம். இந்த பூவை இயற்கையாக இது ஆகாமல் அது வெடித்தா டப்புன்னு ஒரு சவுண்டு வரும். அதற்காக நம்ம விடுவோம். அந்த விதத்தில் இந்த இயற்கையான போரான் சத்தை என்னுடைய தோட்டத்தில் தந்த அந்த இயற்கைக்கு, பறவைகளுக்கு நன்றி.